அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, சுக்கிரன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகரிடம் இயற்கையாகவே கலாரசனை அதிகமாக இருக்கும். மனம் சஞ்சலப்படும், சலனப்படும். இது ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க என்னதான் ஒரு பருவ மங்கையாக இருந்தாலுமே குழந்தைத்தனம் அவங்கள விட்டு போகாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தால் அவங்க அந்த சைல்டு சிறுவிளைத்தனமாக இருக்கிறதெல்லாம் அந்த பண்புகள் அந்த ஜாதகியிடம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இணைவிருக்கிறதோ அந்த ஜாதகியிடம் குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் அவர்கள் பருவமானாலும் இந்த பண்புகள் நீடித்து கொண்டே இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக நிறையா பேர்த்த பார்க்கலாம். என்னதான் மெச்சூரிட்டி ஆனாலும் அவங்கள்ட்ட அந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய அந்த குறும்புத்தனங்கள்லாம் கொஞ்சம் வயசானாலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் வர்றதுக்காது, எல்லாத்துக்கும் இந்த தன்மைகள் வராது. யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இணைவு இருக்கிறதோ, அதுவும் இப்போ உதாரணத்துக்கு ரிஷப ராசியில் சுக்கிரனும் சந்திரன் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அவங்க பேரழகு பெட்டகமாக இருப்பாங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொண்டும் பேரழகு இருக்கும். அதே சமயத்தில் அவங்கள்ட்ட குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் அதிகமாக நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்பயுமே இந்த காழ்ப்புணர்ச்சியில் அவங்ககிட்ட இருக்காது. தன்மையாக பேசுகிறது, பண்பாக பேசுகிறது, அமைதியாக பேசுகிறது, அழகாக பேசுகிறது, சாந்தமாக பேசுகிறது அவங்களுடைய சொரூபமாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைத்தனம் கடைசி வரை அவர்களை விட்டு போகாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.